செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கூறுகிறார், உன் சகோதரர் உனக்கு எதிராக குற்றம் செய்திருந்தால் நீ போய் நீயும் அவரும் தனித்திருக்கையில் அவனை கண்டித்துப்பார். அவர் உனக்கு செவிசாய்த்தால் உன் சகோதரனை உன் வசமாக்கிக் கொள்வாய். அவர் உனக்கு செவி சாய்க்காவிடில் உன்னுடன் ஒருவர் அல்லது இருவரை சேர்த்துக்கொள். இவ்வாறு 2 அல்லது 3 சாட்சிகள் சொற்படி காரியமெல்லாம் சேரும். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் சொல். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவன் உனக்கு புறவிரத்தார் போலவும் ஆயக்காரன் போலவும் இருக்கட்டும். இது கிறிஸ்து வளர்ச்சி. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் விரும்புவது ஒற்றுமையாக, சுமூகமாக, சமாதானத்தோடு எல்லாரோடும் உறவு கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். அது தனி வாழ்வாக இருக்கட்டும், குடும்பங்களுக்கு இடையே உள்ள உறவுகளாக இருக்கட்டும், இவ்வாறு நன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். உறவினர்களாக இருக்கட்டும், அன்பியமாக இருக்கட்டும், பங்காக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், நாம் வேலை செய்கின்ற பணித்தளமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் எல்லாமே சுமூகமாக இருந்தால் நமக்கு வாழ்வு நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், டென்ஷன் இருக்காது. அதைத்தான் நாம் எல்லோரும் விரும்புகின்றோம். நமது விருப்பம் இதுதான் என்றாலும் உள்ளபடி என்ன நடக்கின்றது என்றால் வேறுபாடுகள் பல வந்து விடுகின்றன. முதலில் கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயல்பு. 2 பேர் இருந்தாலே ஒரே கருத்து இருக்காது, 2 கருத்துக்கள் இருக்கும். நிறைய பேர் இருந்தால் 1000 பேர் இருந்தால் 1000 கருத்துக்கள் இருக்கும். கருத்துக்கள் வேறுபாடுகள் இருப்பதில் தவறுகள். ஆனால் கருத்து வேறுபாடுகளை கருத்து வேறுபாடுகளாகவே நாம் நடத்த வேண்டும். அவ்வாறு நாம் விழிப்புணர்வோடு இல்லாவிட்டால் என்ன ஆகின்றது, விரைவில் இந்த கருத்து வேறுபாடுகள் கௌரவ பிரச்சனையாக மாறிவிடும். இன்னும் விரைவில் இந்த கருத்து வேறுபாடுகள் கௌரவ பிரச்சனையாகி நீயா நானா என்ற நிலையில் வந்து நிற்கும். அந்த நீயா நானா என்கின்ற நிலைக்கு வந்த பிற்பாடு எந்த பேச்சுவார்த்தையும் அதனால் பயன் ஒன்றும் இருக்காது. இவர் என்ன சொல்லி நாம் கேட்பது என்கின்ற நிலை வரும். இந்த நீயா நானா நிலை வந்த பிற்பாடு இவர் என்ன சொன்னாலும் இவருக்கு தவறாகத்தான் தோன்றும். இவர் என்ன செய்தாலும் அது தவறு என்றுதான் இவர் சொல்வார். அதுபோன்று இவர் என்ன சொன்னாலும் இவர் தவறு என்றுதான் சொல்வார். இவர் என்ன செய்தாலும் இவர் தவறு என்றுதான் இவர் சொல்வார். அதை யோசித்து பார்த்து இது நல்லதா கெட்டதா என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவன் சொல்வது தவறுதான் என்கின்ற நிலைக்கு ஒருவேளை 2 பேரும் வராவிட்டாலும் ஒருவர் கூட அந்த நிலைக்கு வந்துவிட்டால் அங்கு சுமூகமான உறவு ஏற்படாது. இவ்வாறு இருவர் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள், நீயா நானா என்று மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பார்ப்பவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்லி செய்கின்றார்கள்? ஒரு சிலர் இவரோடு சேர்ந்து கொள்வார்கள், ஒரு சிலர் அவரோடு சேர்ந்து கொள்வார்கள். சேர்ந்து அவர்களாவது அமர உட்கார்ந்து இது என்ன என்று கேட்பார்கள் என்றால்
அப்படி செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால்தான் அவர்களுக்கு நல்லது. எனவே பத்தியா அப்படித்தான் செய்வாங்க என்று அவர்கள் கொஞ்சம் ஊதி விடுவார்கள், அதிக மிகைப்படுத்தி விடுவார்கள். அதே போலதான் அந்த பக்கமும் நடக்கும். சிறிய காரியங்கள் இவர்கள் இன்னும் கொஞ்சம் ஓதி விடுவார்கள், விடாதே என்றெல்லாம் சொல்லி விளைவு என்ன? 2 நபர்களுக்கிடையே, 2 சகோதரர்களுக்கிடையே, கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களுக்கிடையே விரோதம், பகை, பிரிவினை, கொலைகளில் கூட வந்து முடிகின்றது சில சமயங்களில். இப்படிப்பட்ட மோதல் நிலை வருகின்ற பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேச மாட்டார்கள். அவன் அப்படி சொன்னான் என்று இவர் சொல்வார். ஆனால் அவன் அப்படி சொன்னதை நீ கேட்டியா என்றால் நான் கேட்கவில்லை, இன்னார் சொன்னார்கள். அவன் இப்படி செய்தான் என்பார்கள். அவன் செய்ததை நீ பார்த்தாய் என்றால் இல்லை, இன்னார் சொன்னார்கள். ஆக இந்த சொல்வார் பேச்சு கேட்டு இந்த சொல்வார்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் என்ன சொன்னால் அவர்களுக்கு லாபம் என்கின்ற நோக்கோடு செயல்படுபவர்கள் அதை கேட்டு இவர்கள் பகையில் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒருவரை சந்தித்து பேச மாட்டார்கள். ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவார்கள். அப்படியே ஒருவரை சந்திக்க நேரிட்டால் என்ன நடக்கும்? 2 பேரும் பேசுவார்கள். ஒரே நேரத்தில் 2 பேரும் பேசுவார்கள். இவர் பேசுவதை இவர் கேட்க மாட்டார், கேட்க முடியாது. இவர் பேசுவதை இவர் கேட்க மாட்டார், கேட்க முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் டேப் ரெக்கார்டர்ல கொஞ்சம் டேப் பண்ணி பதிவு பண்ணி போட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். இவர் என்ன சொல்றாரு, இவர் வேற என்ன சொல்றாரு, இவர் சொல்றதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா என்று பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும், கொஞ்சம் விகடமாக கூட இருக்கும். இப்படி இந்த நிலைக்கு வந்துவிட்டதே என்று யோசிக்க தோன்றும். இவர் செய்த தவறுகளை இவர் பிறரிடம் எடுத்துக் கூறுவார். இவர் செய்த தவறுகளை பிறரிடம் அல்லது தவறு என்று அவர் நினைப்பதை, ஒருவேளை அவர் தவறை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவர் செய்தது தவறு என்று இவர் நினைத்துக் கொள்கின்றார். அல்லது உண்மையாகவே தவறாகவும் இருக்கலாம். இதை பற்றி அவர் பிறரிடம் எடுத்துக் கூறுவார். பிறரிடம் எடுத்து கூறுகின்ற பொழுது அதற்கு மூக்கு மொழியெல்லாம் வைத்து அதற்கு ஜோடி நிலையெல்லாம் கொடுத்து இல்லாததெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பிறரிடம் எடுத்து கூறுவார். இதனால் என்ன வருகின்றது? பகை, விரோதம், மோதல், பிரிவினை வளர்ந்து கொண்டே போகின்றது. சமுதாயத்திலே, குடும்பத்திலே, சகோதர சகோதரிகளிடையே சுமூகமான சூழ்நிலை மீண்டும் வருவதற்கு இனி வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பின்வாங்கி விடுகின்றோம். அன்பானவர்கள், இதையெல்லாம் நான் கற்பனை செய்து சொல்லவில்லை. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் உங்கள் வாழ்விலே இந்த அனுபவங்கள் உண்டு, எனக்கும் என் வாழ்விலே இந்த அனுபவங்கள் உண்டு. நம் எல்லோருக்கும் மனித அனுபவம் இது. இதை நாமே சிறிது அலசி பார்க்கின்ற பொழுது நமக்கே இப்படியெல்லாம் செய்து விட்டோமே, இவ்வளவு அர்த்தமில்லாமல் நடந்திருக்கின்றோமே என்று சொல்ல நம்மையே பார்த்து சிறிது சிரித்துக் கொள்ள தோன்றும். நம்மையே பார்த்து சிறிது சிரித்துக் கொண்டோம் என்றால் அங்கு மனமாற்றத்துக்கு இடம் உண்டு. நான் செய்தது சரிதான் என்று இருந்து கொண்டோம்னால் அங்கு மனமாற்றத்திற்கு இடமில்லை. அன்பானவர்களே, மனிதர்களிடையே கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். 2 புனிதர்கள் இருக்கின்றார்கள், புனிதமான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அந்த 2 புனிதர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்காது என்று நினைக்கின்றீர்களா? இருக்கும். உதாரணம், புனித ராயப்பர், புனித சின்னப்பர், இவ்வளவு பெரிய புனிதர்கள். அந்த 2 புனிதர்களுக்கும் இடையே பெரிய கருத்து வேறுபாடு. அதை பற்றி அப்போஸ்தலர் பணியிலே வாசிக்கின்றோம், கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலே வாசிக்கின்றோம். ஒருவர் நேருக்கு நேர் மோதிக்கொண்டார்கள், மற்றவர்களோடு அல்ல, தனியாக. அந்த அளவுக்கு அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இன்னொரு உதாரணம், புனித சின்னப்பர், புனித பர்னபாஸ், புனித ராயப்பர், புனித சின்னப்பருடைய கருத்து வேறுபாடுகளையாவது அவர்கள் ஒன்று சேர்த்து பேசி ஒரு திருச்சங்கத்தை கூட்டி பேசி எடுத்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். கருத்து வேறுபாடுகள் தவிர்க்கப்பட்டது. அவர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். அவர்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததை ஒழிய அவர்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கவில்லை.
ஒருவரை நேசிப்பதை அவர்கள் நிறுத்தவில்லை. அங்கு அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளவில்லை. பகை பிரிவினை என்று வரவில்லை. கருத்து வேறுபாடு இருந்தது. ஆழமான கருத்து வேறுபாடு இருந்தது. ஆழமான கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றால் ஒருவரோடு நாம் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்ல, விரோதமாக இருக்க வேண்டும் என்பது தேவையே இல்லை. புனித சின்னப்பர், புனித பர்னபாசுடைய கருத்து வேறுபாடுகள் எடுத்துக்கொண்டால் அவர்களும் ஒருவர்களோடு பேசி பார்த்தார்கள். ஆனால் ஒன்றிணைய முடியவில்லை. என்ன வாசிக்கின்றோம் அப்போஸ்தலர் பணியிலே? புனித ராயப்பரும் சின்னப்பரும் பர்னபாசும், அப்பா நீ ஒன்வழி, அவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் பணி செய்தார்கள். அவர்கள் பேசி பார்த்த பிறகு, பர்னபாஸ் நீ தனியாக சென்று நீ நற்செய்தியை போதி, நான் என்னுடைய பாதையில் செல்கின்றேன் என்று அவர்கள் பிரிந்தார்கள். இன்று 2 பேரும் புனிதர்கள் தான். பிரிந்தார்கள் என்றால் வெறுக்கவில்லை, விரோதம் இல்லை, அன்பு செய்வதை நிறுத்தவில்லை. ஆனால் நமது வாழ்விலே சிறிது கருத்து வேறுபாடு வந்தவுடன் அங்கு முதலாக வருவது பகைதான். கருத்து வேறுபாடுகளினால், கருத்து வேறுபாடுகள் இருந்தும் ஒன்றுபட்டு செயல்படுகின்ற பொழுது திருச்சபை வளர்ச்சி பெறுகின்றது. இன்று திருச்சபையிலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒரே கருத்தை, ஒரே சிந்தனையை கொண்டிருக்கின்றோமா? பல ஆழமான முக்கியமான காரியங்கள் ஒரே சிந்தனை தான். ஆனால் மற்ற பல காரியங்கள் எத்தனையோ வித்தியாசமான கருத்துக்கள் உள்ளன, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் 2ஆம் வாசகத்தையும் கவனமாக கேட்டிருந்தீர்கள் என்றால், வாழ்க்கையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது வாழ்க்கையிலே எனக்கு எதிராக ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி குற்றம் செய்கின்றான் என்றால், அல்லது அப்படி நான் நினைத்தால், ஒருவன் உண்மையை தவறு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவன் செய்தது தவறு போன்று எனக்கு தோன்றுகின்றது, அல்லது தவறே செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு வழிமுறை கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசுவை நாம் பார்த்தோமானால், அவர் ஒரு சிறந்த உளவியல் நிபுணர், கிரேட் சைக்காலஜிஸ்ட் ஆக அங்கு அவரை பார்க்கின்ற ஒரு கிரேட் கவுன்சிலர், ஆற்றுப்படுத்துபவராக அங்கு அவர் நமக்கு தோன்றுகின்றார். உனக்கும் உன் சகோதரனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா? உன் சகோதரன் உனக்கு எதிராக தவறு செய்துவிட்டான் என்று நீ நினைக்கின்றாயா? முதலாவதாக அவன் செய்தது தவறுதானா என்பதை சிறிது யோசித்துப்பார். அல்லது அவன் செய்தது நல்லதாக இருந்தால் கூட எனக்கு தவறாக தோன்றலாம். அவன் செய்தது தவறுதானா என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு நீ அவனிடம் செல், வேறு யாரிடமும் செல்லாதே. அவனிடம் செல், அவனிடம் சென்று தனியாக பேசு. நண்பா, சகோதரா, சகோதரி, நீ செய்தது இப்படி தோன்றுகின்றது எனக்கு. நானும் யோசித்து பார்த்தேன், நீ செய்வது எனக்கு சரியாக தோன்றவில்லை. இது உனக்கே நல்லதல்ல, நமக்கு நல்லதல்ல, நமது குடும்பத்திற்கு நல்லதல்ல, நமது திருச்சபைக்கு நல்லதல்ல என்று நீ தனித்து பேசிப்பார். புது இடத்தில் அல்ல, அனைவர் முன்னிலையிலும் அவருடைய தவறாகவே இருந்தால் கூட அதை திருத்த அதை பற்றி பேச நாம் முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் பொது இடத்தில் திருத்தப்படுவதை அனைவருக்கும் மற்றவர்கள் முன்னிலையிலே தன்னுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டப்படுவதை யாரும் விரும்புவதில்லை. ஒரு 3ஆம் வகுப்பு மாணவன், சிறுவன், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டில் உம்முன்னு இருந்தான். ஏண்டா இப்படி இருக்கிற என்று அம்மா கேட்டாங்க. டீச்சர் எங்களை திட்டாங்க. டீச்சர் ஏண்டா அவனை திட்டினாங்க? நான் ஒரு பையனை அடிச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு தான் பொய் சொல்ல தெரியாது. அவன் ஒரு பையனை அடிச்சுட்டான், டீச்சர் அவனை திட்டாங்க. நீ பையனை அடிச்சு இல்லை, அதனால தான் திட்டி இருக்கிறாங்க. இல்லை, எல்லாருக்குள்ளாலையும் என்ன திட்டாங்க. அது அவன் இன்னொரு பையனை அடித்தது அவனுக்கு தவறாக தோன்றவில்லை. ஆனால் எல்லாரும் முன்னிலையிலும் டீச்சர் திட்டாங்கன்னா என்ன கெட்ட வார்த்தை இல்லை, திட்டிருப்பாங்க. ஏன்டா அப்படி பண்ண, அப்படி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்லி இருப்பார்கள். அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தான் செய்தது தவறு, தான் இன்னொரு பையனை அடித்தது தவறு என்ற சிந்தனைக்கு அவனால் வர முடியவில்லை. என்ன அவங்க திட்டாங்களே, அது எல்லாரும் முன்னாலேயும் திட்டாங்களே, அவருக்கு இவ்வளவு ஒரு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவருக்கே அப்படி என்றால் நம்ம எல்லோருக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான், உங்கள் எல்லோருக்கும் அப்படித்தான்.
சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஒரு கௌரவ பிரச்சனை ஆகிவிடுகின்றது. இயேசு என்ன சொல்லுகின்றார்? அதை கௌரவ பிரச்சனை ஆக்க விடாதே. ஆக கௌரவ பிரச்சனை அது ஆகக்கூடாது என்றால் தனியாக சென்று அவனிடம் நீ பேசு. அவன் அதை கேட்டு புரிந்து விட்டான் என்றால் உங்களுடைய நட்பு இன்னும் வளரும் அல்லவா? உங்களுடைய அன்பு இன்னும் வளரும். நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கலாமே. ஒருவேளை அவன் நீ சொல்வதை கேட்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அவன் நீ சொல்வதை கேட்கவில்லை, அவன் தொடர்ந்து அவன் செய்த அந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றான் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மீண்டும் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே அவன் செய்வது தவறுதானா அல்லது அவன் செய்வது தவறாக எனக்கு தோன்றுகின்றதா? நான் யோசித்து பார்க்கின்றேன். அவர் செய்வது தவறுதான் என்று எனக்கு தோன்றுகின்றது, ஆழமாக தோன்றுகின்றது. சரி, இது ரொம்ப முக்கியமான விஷயமா அல்லது இது ஒரு பெரிய விஷயமா, சின்ன விஷயமா? ஒரு சின்ன விஷயம் என்றால் விட்டு விடலாம். இது ஒரு பெரிய விஷயம், ஒரு தலபோத விஷயம் என்றால் இதை விட்டுவிட முடியாது. ஆனால் எனவே அடுத்த ஸ்டெப் எடுத்தாக வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றால் அடுத்த ஸ்டெப் என்ன என்பதை கூறுகின்றார். 2 பேர் அல்லது 3 பேரை சேர்த்துக்கள். எப்படிப்பட்டவர்கள்? புரணி பேச்சு பேசுகின்றவர்களை அல்ல, நல்லவர்களை, உன்னை போல அக்கறை கொண்டவர்களை, சமுதாயத்தில், குடும்பத்தில், திருச்சபையில் அக்கறை கொண்ட நல்ல மனிதர்கள் 2-3 பேரை சேர்த்துக்கள். சேர்த்து அவர்களிடம் சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு போ. அவர்களுக்கும் நல்ல ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். அவர்களோடு சேர்த்து அந்த நண்பரிடம் அல்லது சகோதரியிடம் சென்று நாங்கள் 3 பேரும் நினைக்கின்றோம், நீங்கள் இவ்வாறு செய்வது சரியில்லை என்று சொல்லிப்பார் என்கிறார்கள். நீங்கள் 3 பேர் சேர்ந்து சொல்வதை அவன் ஏற்றுக்கொண்டான் என்றால் வெரி குட், மகிழ்ச்சியாக இருங்கள். ஒருவேளை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து சொல்வதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன சொல்கின்றார்? திருச்சபையிடம் சொல் என்கின்றார். திருச்சபையிடம் சொல். இது முன்னால் ஆகக்கூடிய காரியம் அல்ல. திருச்சபையிடம் சொல்ல, திருச்சபை எங்கே இருக்கின்றது? திருச்சபையிடம் சொல் என்றால் திருச்சபையில் பொறுப்பாக இருப்பவர்களிடம் சொல், பங்கு குருவானவரிடம் சொல், பிஷப்பிட்ட போய் சொல். அதை விட என்ன வேண்டும் என்றால் பாப்பானவரிடமே போய் கூட சொல்லலாம். திருச்சபையில் பொறுப்பாக இருப்பவர்களிடம் நீ சொல், நீ தீர்மானம் போடாதே, அவர்களிடம் நீ சொல்லிவிடு. அவர்கள் என்ன செய்வார்கள்? நீ சொல்லுகின்ற காரியத்தை யோசித்து பார்த்து இது அவ்வளவு பெரிய காரியம் தானா, இது முக்கியமான காரியம் தானா, இன்னார் தவறுதான் செய்திருக்கின்றாரா என்று அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். அவர்கள் யோசித்து பார்த்து இது தவறான காரியம்தான், இவரை திருத்தி ஆக வேண்டும் என்றால் அவர்கள் திருத்துவார்கள். திருச்சபையின் மூப்பர்கள் திருத்துவார்கள். நீ உன்னுடைய கடமை முடிந்து விட்டது, திருச்சபையிடம் சொல்வதோடு உன்னுடைய கடமை முடிந்து விட்டது. ஆனால் உன்னுடைய அன்பு தொடர வேண்டும், அவர் மீது வைத்திருக்கின்ற கரிசனை தொடர வேண்டும். இந்த செயல்களில் பகை, வெறுப்பு என்பதற்கு இடமே கிடையாது. உன்னுடைய அன்பு தொடர வேண்டும். திருச்சபையிடம் சொன்ன பிற்பாடு திருச்சபையின் மூப்பர்கள் அவர் அந்த குறிப்பிட்ட நபரிடம் பேசி பிறகு அது அப்படி செய்த பிறகும் அவர் திருந்துவதில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அங்குதான் இயேசு சொல்கின்றார், அதிலும் அவர்கள் திருச்சபைக்கும் செழித்தாய்க்காவிடில் அவன் புறவினத்தான் போலவும் ஆயக்காரன் போலவும் இருக்கட்டும் என்று இயேசு சொல்கின்றார். புற இனத்தான் போல ஆயக்காரன் போல இருக்கட்டும் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றால் இனிமேலாக நீ இன்னும் அவனை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். இயேசு புறவினத்தார்கள் என்ன செய்தார்கள்? புற இனத்தார்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாரா? ஆயக்காரர்கள் பாவிகள் இவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாரா? அவர்களைத்தான் அதிகமாக நேசித்தார், அவர்களைத்தான் தேடிச் சென்றார். அவர்கள் எப்பொழுது மீண்டும் வருவார்கள் என்று காத்திருந்தார், மிகுந்த அன்போடு காத்திருந்தார். இயேசு புறவினத்தாரை, ஆயக்காரர்களை, வரி வசூலிப்பவர்களை எவ்வளவோ அதிகமாக நேசித்து அவர்களுக்காக காத்திருந்தார் அல்லவா? அதுபோன்று தவறு செய்து திருந்தாத ஒரு சகோதரனை, சகோதரியை இனி இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய படிப்பினை. அதிகமாக நேசித்து அதை அவர் திரும்பி வருவான் என்று காத்திருக்க வேண்டும், அன்போடு காத்திருக்க வேண்டும், ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். சில பெற்றோர்களை நாம் பார்க்கின்றோம்,
என் மகன், என் மகள் நான் சொல்வதை கேட்காமல் தன்னுடைய விருப்பப்படி இதை செய்துவிட்டான், அதை செய்துவிட்டான். நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். இனி அவள் என் மகள் அல்ல, இனி அவன் என் மகன் அல்ல, மறந்துவிட்டேன் என்று சொல்வார்கள். இயேசு என்ன சொல்கின்றார்? இனிமேல்தான் அவன் உன் மகன், இனிமேல்தான் அவனுக்கு உன்னுடைய அன்பு இன்னும் தேவை, மிகுந்த அன்பு தேவை. இனிமேல்தான் அவளுக்கு உன்னுடைய கரிசனை இன்னும் அதிகமாக தேவை. அவள் நல்லது செய்து கொண்டிருந்த பொழுது நீ அவளை நேசித்தாய், என்ன பெரிய காரியம்? அவன் நல்லது செய்து விட்ட பொழுது, அவன் உனக்கு கீழ்ப்படிந்த பொழுது நீ அவனை நேசித்தாய், என்ன பெரிய காரியம்? இப்பொழுது அவன் உனக்கு கீழ்ப்படிவதில்லை, அவள் உனக்கு கீழ்ப்படிவதில்லை, இப்பொழுது நீ அவள் மீது அன்பு காட்டு, அதுதான் உண்மையான அன்பு. அவனை வெறுத்து விட்டேன், ஒதுக்கி வைத்து விட்டேன் என்று எந்த தந்தையும் எந்த தாயும் எந்த குடும்பமும் சொல்ல முடியாது. அது கட்சிக்கு எதிரானது என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு வந்தது நோய் அற்றவருக்காக அல்ல, நோய் உற்றவருக்காகத்தான். நல்லவர்கள் அழைக்கவல்ல, தவறுகள் செய்து பிரிந்திருப்பவர்களை அழைப்பதற்குத்தான் அவர் வந்தார். அதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன், அவர்கள் மீதுதான் நான் அன்பு கொண்டிருக்கின்றேன், காணாமல் போல ஆட்டை தேடுவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று இயேசு சொல்லவில்லையா? அதுதான் அவர்களை ஆயக்காரர்கள் போல, வரி புறவினத்தார் போல நடத்துங்கள் என்றால், சாதாரணமாக இதுவரை அன்பு செய்தால் உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய நண்பனை, உன்னுடைய சகோதரனை இதுவரை நீ சாதாரணமாக அன்பு செய்தாய், இனிமேல் நீ அவன் மீது விசேஷ அன்பு செலுத்த வேண்டும். அந்த விசேஷ அன்பை நேரடியாக உடனே செயல்களில் காட்டிவிட முடியாது. காத்திரு, அன்போடு பொறுமையோடு காத்திரு. அதற்குரிய நேரம் வந்தவுடன் எந்த அளவுக்கு உன்னுடைய நெஞ்சத்தில் அன்பு கொந்தளித்துக் கொண்டிருந்தது, பொங்கிக் கொண்டிருந்தது என்பதை காட்டுவதற்கு உனக்கு நேரம் வரும். அப்பொழுது காட்டிவிடு. காணாமல் போன மகன் திரும்பி வந்த பொழுது கடவுள் தன்னுடைய அதுவரை மறைத்து வைத்திருந்த பொங்கிக் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தவில்லையா? அதுபோல நீயும் நடந்து கொள் என்றுதான் இயேசு சொல்கின்றார். அன்பானவர்களே, தவறு கேட்பதற்கு பிறர் செய்கின்ற பொழுது அல்லது பிறர் தவறு செய்கின்றார்கள் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அவர்களை நாம் திருத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கின்றது. அதற்கு என்ன தகுதி? எனக்கு தகுதி வேண்டும், ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி இல்லாமல் நான் பிறரை திருத்த முடியாது. என்ன தகுதி? நானும் புனிதனாக இருக்க வேண்டும் என்றல்ல, நான் புனிதனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஓரளவுக்கு நான் முயற்சி செய்தால் போதும். என்னிடமும் பலவீனங்கள் இருக்கின்றது, எனவே நான் யாரையும் திருத்தக்கூடாது என்று சொல்ல முடியாது. அந்த தகுதியை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இன்னொரு தகுதி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த தகுதி என்னிடம் இல்லை என்றால் நான் பிறரை திருத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. என்ன அந்த தகுதி? யாரை திருத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அவளை நான் அன்பு செய்ய வேண்டும். நான் அன்பு செய்யவில்லை என்றால் அவனை திருத்துவதற்கு எனக்கு உரிமை கிடையாது, கடமை கிடையாது, எனக்கு தகுதி கிடையாது. திருத்துவது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் அன்பில்லாமல் நான் பிறரை திருத்த ஆரம்பித்தேன் என்றால் அங்கு நான் திருத்துவதற்கு வரவில்லை, நான் யார் என்று காட்டுகின்றேன் பார் என்று பகிரங்கமாக அவருடைய குறைகளை சொல்லி காட்டுகின்றேன் என்றால் நான் என்னுடைய நல்ல மனதை காட்டவில்லை, என்னுடைய தீய மனதை தான் காட்டுகின்றேன். ஆனால் தனியாக பேசுகின்ற பொழுது நான் அவரை நேசிக்கின்றேன் என்பதை காட்டுகின்றேன். அது ஒருவரை திருத்த வேண்டும் என்று நான் நினைத்தால் துவக்கத்திலிருந்து அன்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் அன்பு இன்னும் அதிகமாக வேண்டும். எதையும் பொருட்படுத்தாமல் அவன் விலகி நிற்கின்றான் என்றால் இவ்வளவு செய்துவிட்டேன், இனிமேல் அன்பு செய்ய முடியாது, இனிமேல் பகைதான், இனிமேல் விரோதம்தான் என்றல்ல, இப்பொழுதுதான் இன்னும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அன்பு இருக்க வேண்டும். யாரை நேசிக்கின்றோமோ அவர்களைத்தான் திருத்த வேண்டும். யாரை நாம் நேசிக்கவில்லையோ அவர்களை திருத்த முயற்சி செய்தால் நான் அவர்களை வெறுக்கின்றேன் என்று தன்னுடைய வெறுப்பத்தான் எடுத்து காட்டுகின்றோம். அதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலே நம்மை பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் உப்புச்சப்பில்லாத விஷயங்களுக்கு நாம் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு வாழ்க்கை நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பல தனிநபர்களுடைய வாழ்வில் பார்க்கின்றோம்.
பல குடும்பங்களுடைய வாழ்வில் பார்க்கின்றோம். உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில எதை பார்க்கின்றோம்? இதெல்லாம் நமக்கு தேவையா? நிம்மதியாக மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்வதை விட்டுவிட்டு நாமே இப்படி நம்மை சுற்றி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது நமக்கு வருத்தமாக இல்லையா? வெட்கமாக இல்லையா என்று இந்த இறைவாக்கு நம்மை அழைக்கின்றது. இறைவன் நம்மை நேசிக்கின்றார். நாம் நல்லவர்களாக இருக்கும்போது நேசிக்கின்றார். ஆனால் நாம் தவறு செய்து அவரை விட்டு விலகி செல்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக நேசிக்கின்றார். அதுதான் உண்மை. ஒரு குழந்தை சுகமாக இருக்கின்ற பொழுது தாய் தந்தை அந்த குழந்தையை நேசிக்கின்றார்கள், பாதுகாக்கின்றார்கள். அந்த குழந்தைக்கு சிறிது சுகக்கேடு வந்துவிட்டால் மடியிலேயே வைத்து பாதுகாக்கின்றார்கள். அதுதான் இறைவன் நம்மை நடத்துவது. சுகக்கேடு வந்தவுடன் ஒரு நிமிடம் கூட அந்த குழந்தையை விடுவதில்லை, விட்டு பிரிவதில்லை. நமக்கு எதிராக தவறுகள் செய்கின்றவர்களையும் நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும். இறைவனுடைய உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். நாம் எல்லோரும் மிகுந்த நல்லவர்கள் என்பதற்காக இயேசு தன்னுடைய உடலை நமக்கு உணவாக கொடுப்பதில்லை. நம்மில் எவ்வளவோ பலவீனம் உள்ளது. நாம் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கின்றோம், பாவங்கள் செய்திருக்கின்றோம். இருந்தாலும் இது உங்களுக்காக சிந்தப்படும், உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல் என்று எல்லோருக்கும் கொடுக்கின்றார். இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று எல்லோருக்கும் தம்மையே விளக்குகின்றார். அவருடைய அன்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளில் இந்த அன்பு பிரதிபலிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் அவருடைய உண்மையான பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற உறுதியில் இந்த ஆலயத்தை விட்டு செல்வோம். இறுதி வாழ்விலே தேவையில்லாமல் நான் யாரோடு மோதிக்கொண்டிருக்கின்றேன், தேவையில்லாத பிரச்சனையாக நீயா நானா என்று யாரோடெல்லாம் மோதிக்கொண்டிருக்கின்றேன் என்று சிறிது சிந்தித்து பார்த்து இதை பற்றி என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து இறைவனுடைய அருளுக்காக நேரடியாக போய் அவர்களிடம் உடனே உறவு கொள்ளாவிட்டாலும் குறைந்தபட்சம் இந்த நிலை மாற வேண்டும் என்று ஜெபிக்காமல் இந்த ஆலயத்தை விட்டு செல்லாதீர்கள். ஒரு மாற்றம் நமது உள்ளத்திலாவது இருந்தாக வேண்டும். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும். ஆமென்.